தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. இப்போ அந்த சூழலில் வரலாறையும் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க கேளுங்க, தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் 17 பள்ளிக்கூடம். டென்மார்க்கில் 32 பள்ளிக்கூடம். யார் கொடுத்துருக்காங்கிறீங்க? அந்த அரசு. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழாசிரியர் போட்டு படிப்பிக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும். தமிழில் பேசிட்டான்னா, தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்றும் போகாது, வெட்டி இருந்துடுறாங்க.